மாட்டேன் சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் வழிவந்தவர்கள் இவர்கள். அடுத்தது ரொம்ப அக்கல் சைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள். ஜாதகம், ஜோதிடம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள். இன்ட்ரெஸ்ட்னா அவங்க பலன் சொன்னோன்னு இல்லை, அதெல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது காட் ஃபியரிங் அதிகமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். கடவுள்கிட்ட பயம்னு சொல்கிறத விட ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். எப்பயுமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும் சார். அது அழுது வடியக்கூடாது. எப்பயும் நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோ கவலையாக இருக்குது, யாருக்கு தான் கவலை இல்லை, இருந்தாலும் அடுத்தவன் பார்க்க அந்த கவலையெல்லாம் மறைச்சி ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடியவர்கள். வாண்டரர்ஸ், எப்பயும் ஊர் சுற்றிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் ஈடுபாடு, அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், விளையாடிட்டு இருக்கணும் அப்படின்னு விளையாட்டில் ஈடுபாடு கொண்டவர்களாக அதிகம் இருப்பவர்கள். ஃபிலாசபி, ரிலிஜியன் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக. அதே மாதிரி கிறிஸ்பாக பேசக்கூடியவர்கள். இந்த டீசெண்டாக இவ்வளோ தான் பேசணும்னா இவ்வளோ தான் பேசணும் அப்படி இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு சில உபாதைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க. பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்கிறோம். அந்த கிளாண்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும், பிட்யூட்ரி மட்டும் இல்லை, கிளாண்ட்ஸ் அது விரிவாகக்கூடியது, அதனுடைய தன்மையை இழக்கக்கூடியதாக இவர்களுக்கு உபாதைகள் வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ருமேட்டிசம், அந்த உபாதைகள் வருவதற்காக இருக்கும். மெயின் ஸ்ட்ரெயின், ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில இடங்களில் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் வரைச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அதிகமாக பேசிக்காக